வணக்கம். என் பேர் தாமஸ். நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாச்சுன்னா, ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். நிறைய பேர் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுவாங்க, பேங்க் நிஃப்டியில் பண்ணுவாங்க. அதே போல் சில பேர் ஸ்டாக் ஆப்ஷன்லேயும் ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு சின்ன ஒரு விஷயம், அவங்களுக்கு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக இந்த சிறிய வீடியோ என்ன அப்படின்னாச்சுன்னா, MWPL அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். வாட் இஸ் MWPL? அதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட் வைடு பொசிஷன் லிமிட். மார்க்கெட் வைடு பொசிஷன் லிமிட்னா என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஒரு ஸ்டாக் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிங்க, ஒரு ரிலையன்ஸோ இல்லை ஒரு HDFC பேங்க்கோ ஏதோ ஒரு ஸ்டாக்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் இருக்கும் தனியாக, ஸ்டாக் ஆப்ஷன் சொல்லிட்டு. அந்த ஸ்டாக் ஆப்ஷனில் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ OI இருக்கலாம் அப்படின்றத பற்றிய ஒரு லிமிட்டு, அந்த லிமிட்டுக்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் மார்க்கெட் வைடு பொசிஷன் லிமிட்டுன்ட்டு. அப்போ அது ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுது. ஒரு ஸ்டாக்குக்கு இவ்வளவு தான் OI இருக்கணும் அப்படின்ற ஒரு லிமிட்டை அது நிர்ணயம் பண்ணுறது தான் மார்க்கெட் வைடு பொசிஷன் லிமிட். ஷார்ட்டாக அதை MWPL அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதை தான் இங்கே இதில் பார்த்துருக்குறோம். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க. MWPL என்றால் என்ன? MWPL என்பது ஒரு ஸ்டாக்குக்கு உள்ள மேக்ஸிமம் டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் லிமிட். இந்த லிமிட்டை கடந்துவிட்டால் அந்த ஸ்டாக்கில் F&O ட்ரேடிங் செய்வதற்கு கட்டுப்பாடுகள் வரும். இப்போ அந்த லிமிட் இருக்குது, ஒரு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த லிமிட்லாம் என்னென்ட்டு பின்னாடி கீழே பார்ப்போம். அந்த லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த லிமிட்டை தாண்டிடுச்சு OI அப்படின்னாச்சுன்னா, எக்ஸ்சேஞ்ச் என்ன பண்ணுவாங்க, அது NSEO BSE எக்ஸ்சேஞ்சு, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு சில ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் கொண்டு வருவாங்க. அதில் F&O நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ரிஸ்ட்ரிக்ஷன், இந்த மாதிரி ஒரு சில கட்டுப்பாடுகளெல்லாம் அதில் விதிப்பாங்க அவங்க. ஓகே, ஏன் MWPL இருக்கிறது, எதுக்குங்க இந்த லிமிட்டை வைக்கிறாங்க, இது என்ன அவசியம் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, ஸ்பெக்குலேஷன், யூகிக்கிறது, மார்க்கெட் ஏறும் இறங்கும் அப்படின்ற ஒரு யூகத்தை லாட்ரி மாரி, இந்த நம்பரில் வாங்கினா லாட்ரி உழும், இந்த நம்பரில் வாங்கினா லாட்ரி உழாதுன்ற மாதிரி ஒரு ஸ்பெக்குலேஷன், ஒரு கேமிங், ஒரு சூதாட்டம். அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு எது தூண்டுது அப்படின்னாச்சுன்னா, அடிப்படையே OI தான். ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை குறித்து, இல்லை ஒரு நிஃப்டியை குறித்தோ, இல்லை இந்த ஒட்டுமொத்த மார்க்கெட்டே ஏறும் இறங்கும் அப்படின்ற ஒரு யூகம் எங்கே இருந்து பிறக்குது அப்படின்னாச்சுன்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்டினுடைய எண்ணிக்கையில் இருந்து தான் அது உண்டாகுது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாகுது அப்படின்னாச்சுனாலே அந்த ஸ்டாக்கினுடைய விலையும் அதிகமாகும். அப்படின்னா மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரிலையன்ஸ் எடுத்துக்கோன்னு வச்சுங்க. ரிலையன்ஸ் ஷேரினுடைய கால் ஆப்ஷன் திடீர்னு உயருது அப்படின்னாச்சுன்னா, டக்குன்னு எல்லாருக்கும் என்ன வரும் அப்படின்னாச்சுன்னா, ரிலையன்ஸினுடைய ஷேர் ஏறப்போகுது அப்படின்ற ஒரு யூகம், ஒரு வதந்தி பரவ ஆரம்பிச்சிடும். உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓடி போய் அந்த ஸ்டாக்கை வாங்க பார்ப்பாங்க. அப்படி இல்லாட்டின்னா கால் ஆப்ஷனை வாங்க பார்ப்பாங்க. இதெல்லாம் செய்ய பார்ப்பாங்க. அதே போல் ஒரு புட் ஆப்ஷனுடைய விலை திடீர்னு ஏறுது ஒரு ஸ்டாக்கினுடைய விலை அப்படின்னாச்சுன்னா, அந்த ஸ்டாக் விழப்போகுது அப்படின்னு நினச்சி உடனடியாக என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டாக்கை விற்க பார்ப்பாங்க, இல்லாட்டினா புட் ஆப்ஷன் வாங்க பார்ப்பாங்க. ஸோ இதுதான், இதை பேஸ் பண்ணி தான் ஐவின்றது வருது, இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங்கில் படிச்சிருப்போம். அப்போ இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அப்படின்றது
அதிகமாக எப்போ இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, அந்த ஆப்ஷனுடைய விலை அதிகமாச்சுன்னா அதனுடைய ஐவி அதிகமாகும். அந்த ஆப்ஷனுடைய விலை குறையுது அப்படின்னாச்சுன்னா ஐவி குறையும். இப்போ புரியுதுங்களா? அப்போ இந்த ஐவியை பொறுத்து தான் ஒரு இதை வந்து கெஸ் பண்ணுவாங்க மார்க்கெட்டை. இந்த மார்க்கெட் வந்து ஏறப்போகுது இறங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது எதுக்காக எத்தனை ஐவி இருக்குது? ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் ஒவ்வொரு ஐவி இருக்கு. இது எல்லாத்தையுமா நம்ம உட்காந்து செக் பண்ணிகிட்ருக்க முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து இப்போ உங்களுக்குள்ளே வரலாம். நீங்கள் இந்தியா விக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. இந்தியா விக்ஸுன்றதை வந்து நீங்கள் செக் வாட்ச் லிஸ்ட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 15, 16, 20, 24 அப்படின்ற மாரிலாம் வந்து போகும், அப்புறம் இறங்கும் ஏறும், இதெல்லாம் வந்து பார்த்துருக்குறீங்க. இது இந்த இந்தியா விக்ஸு எப்படி வந்து கணக்கிடுறாங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனுடைய விலையை அடிப்படையாக வச்சு தான், அதாவது ஏடிஎம் ஆப்ஷன் அதுக்கு மேலே இருக்கிற கொஞ்சம் ஓடிஎம், அதுக்கு கீழே அதுக்கு இந்த பக்கம் இருக்கிற, அதாவது மேலே கீழேன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுத்துலேயும் மாறும் அது. ஸோ ஒரு ஏடிஎம்முக்கு ஒரு சைடில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஆப்ஷனும் அடுத்த பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஆப்ஷனுடைய விலைகளை அடிப்படையாக வச்சு அதனுடைய ஐவி வரும். அந்த ஐவிகளை அடிப்படையாக வச்சு இந்த இந்தியா விக்ஸ் அப்படின்றது வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அது ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், அந்த அளவுக்கு ரொம்ப அகடாமிக்காக நம்ம வந்துட்டு போக வேண்டாம். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி தான், அந்த ஐவியை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து ஏறுது இறங்குதுன்றதை வந்து ஒரு ஸ்பெக்குலேஷனை வந்துட்டு ஒரு யூகத்தை வந்து உண்டாக்குது. அப்போ அந்த யூகம் எதுலேருந்து அந்த வருது? இந்தியா விக்ஸ்லேருந்து ஏறுது இறங்குது. அந்த இந்தியா விக்ஸ் எப்படி ஏறுது இறங்குது? ஐவி ஏறுறதால இறங்குறதால. ஐவி எப்படி ஏறுது இறங்குது? ஆப்ஷன் ஏறுறதால இறங்குறதால. ஆப்ஷன் எப்படி ஏறுது இறங்குது? அதிகமான எண்ணிக்கையில் ஆப்ஷன் வந்து அதிகரிக்கிறப்ப ஐவியும் வந்து அதிகரிக்கும். அப்போ எங்கே சுற்றி அப்படி இப்படின்னு வந்தாலும் கடைசியில் போய் நிற்கிறது வந்து ஆப்ஷனுடைய எண்ணிக்கை தான். மொத்த ஆப்ஷன் எண்ணிக்கை தான். அப்போ அந்த ஆப்ஷனுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்தாமல் போனால் என்ன நடக்கும் அப்படின்னாச்சுன்னா, மார்க்கெட்டில் யூகத்தின் அடிப்படையில் நடக்கிற வியாபாரங்கள் வந்து அதிகமாகிடும், ட்ரேட்ஸ் வந்து அதிகமாகிடும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக தான் எம்டபிள்யூபின்ற ஒரு லிமிட் வச்சுருக்குறாங்க. இந்த லிமிட்டுக்கு மேலே ஓஐ போச்சுன்னா ஸ்டாப் பண்ணுடா, அதை நிறுத்துறா அப்படின்னு நிறுத்திடுவாங்க. அதுக்கு மேலே அதில் வந்துட்டு யாருமே ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதை வச்சுக்குவாங்க. ஓகேங்களா? இது ஒரு ரீசன். அடுத்தது மார்க்கெட் மேனிப்புலேஷன், சந்தை சூழ்ச்சியை தடுப்பதற்காக. இப்போ ஒரு ஸ்டாக்கை நீங்கள் ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஸ்டாக்கெல்லாம் போய் வாங்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்டாக்கினுடைய ஆப்ஷன் விலையை நீங்கள் ஏற்றி விட்டாலே ஸ்டாக் விலை ஏறிடும். ஏன்னா ஸ்பெக்குலேஷன் ஒரு சூழ்ச்சி வந்துடும். ஏறுதுடா கால் ஆப்ஷனு புறா எல்லாம் வாங்கடா, ஏறப்போகுதுடா அந்த ஸ்டாக்கினுடைய விலை அப்படின்ற மாதிரி ஒரு வதந்தி வந்து ஒரு ஸ்பெக்குலேஷன் வந்து பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு என்ன பண்ணணும்? ஓஏ வந்து அதிகமாக வந்துட்டு ஏற்றினாலே போதும். ஓஏ ஏற்றினாலே ஐவி ஏறும், ஓஏ குறைச்சா ஐவி குறையும். அதை பேஸ் பண்ணி இந்தியா விக்ஸு மாறும். அப்போ அந்த எந்த ஸ்டாக்கினுடைய ஐவி வந்து ஏறுதோ இறங்குதோ அதை பேஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கு ஏறும் இல்லை இறங்கும். இதுதான் வந்து மேனிப்புலேஷன். அப்போ வந்து ஒரு சூழ்ச்சி பண்ணுறது. ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு செயற்கையாக ஏற்றுறது, ஒரு செயற்கையாக இறக்குறது. இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டாக்கை போய் வாங்கி விலையை ஏற்றணுன்னுலாம் அவசியம் இல்லை. அதனுடைய ஆப்ஷனில் நீங்கள் போயிட்டு அதனுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்டினுடைய எண்ணிக்கையை ஏற்றி குறைச்சாலே அங்கே ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துட்டு ஏற்றி குறைச்சிடும். ஸோ இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக எம்டபிள்யூபிஎல் இருக்குது. இப்போ புரியுதுங்களா? அந்த லிமிட் வந்து அவங்க வந்து வச்சுருக்கிறாங்க. இது இல்லாமல் மூணாவது ஒரு ரீசன் என்னென்னா, லிக்விடிட்டி இல்லாத ஸ்டாக்களில் கட்டுப்படுத்த முடியாத ஓயை வருவதை தடுப்பதற்காக. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு ஸ்டாக்கே இருக்காது. அதை வாங்கிறதுக்கும் ஆள் இல்லை, விற்கிறவதுக்கும் ஆள் இல்லை, அதை வாங்குறதுக்கும் ஆள் இல்லை அப்படின்னாச்சுனால அங்கே என்ன அர்த்தம் அப்படின்னாச்சுன்னா, அது அங்கே வியாபாரமே நடக்கலை, ஓட்டிகிட்ருக்குறாங்கன்னு அர்த்தம். அதுதான் வந்து லிக்விடிட்டின்றது. லிக்விடிட்டி அப்படின்னாச்சுன்னா அதிக அளவில் வந்து ட்ரேடு நடக்கும், ஒரு புழக்கம் வந்து அதிகமாக இருக்கும், டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். டக்குன்னு மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். நீங்கள் இப்போ ஒரு கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன்,
கோல்டை நீங்கள் இப்போ வச்சுருக்கீங்க கையில், இப்போ விற்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த 1 ஹவருக்குள்ளே உங்கள் கையில் காசு வந்துடும், வித்தரலாம் நீங்கள். அதுவே நீங்கள் ஒரு காரை விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் அட்லீஸ்ட் 1 வாரமாவது உங்களுக்கு எடுக்கும் குறைந்தபட்சம். ஆனால் அதிகபட்சம் அதுக்கு மேலே போகும், அதுவும் நல்ல ரேட்டு கிடைக்காது. ஆனால் கோல்டு அப்படி இல்லை. அப்போ என்னென்னா, ஒரு பொருளை நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா அந்த பொருளை வந்து ஈஸியாக நீங்கள் விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும் அப்படின்னாச்சுன்னா அந்த பொருளுக்கு வந்து லிக்விடிட்டி வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு பொருளை வாங்கவும் முடியல, விற்கவும் முடியல அவ்வளோ சீக்கிரத்தில் அப்படின்னாச்சுன்னா அந்த லிக்விடிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி அர்த்தம். அந்தமாரி ஒரு ஸ்டாக்கு லிக்விடிட்டியே இல்லாத ஒரு ஸ்டாக்கில் ஓஐ மட்டும் ஏறிட்டு இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அது ஒன்றுமே புரியாத ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்குல்ல அது. அப்போ ஓயை ஏற்றி என்ன பண்ண, ஓயை நம்பிட்டு போய் அங்கே ஸ்டாக்கை நீங்கள் வாங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டாக் இருக்காது. ஒருத்தர் 100 ஸ்டாக்கை வச்சுக்கிட்டு 50 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லுவான். சரி, என்னடா நம்மளுக்கு ஒரு 500 ஸ்டாக் வேணுமாடா, அப்போ இன்னும் அடுத்தவன் எங்கடா இருக்கிறான்னு பார்த்தோன்னா அடுத்தவன் என்ன பண்ணுவான், அதுலேருந்து ஒரு 100 ரூபா ஏற்றி வச்சுக்கிட்டு ஒரு 10 ஸ்டாக்கை விற்கிறதுக்கு உட்காந்துருப்பான். இது லிக்விடிட்டி கிடையாது இது. அப்போ இதுனா என்னென்னா, லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா 100 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு வந்து ஒரு 1000 பேர் இருக்கிறான் அப்படின்னாச்சுன்னா அந்த 99.95 பைசாவுக்கு விற்கிறதுக்கு அதுக்கு ஒரு 1000 பேர் இருப்பான் அடுத்த லெவலுக்கு, அடுத்த 5 இதுக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா லிக்விடிட்டி வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ லிக்விடிட்டியே இல்லாத ஒரு ஸ்டாக்கில் போயிட்டு ஓஏயை போயிட்டு நம்ம வந்துட்டு ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா அது அதை வந்து தடுக்கணும். இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்காகவும் இந்த MWPL அப்படின்றத வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இதை எப்படி அவங்க தடுக்க போகிறாங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி MEPL வந்து எப்படி இந்த லிமிட்டை வந்து அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்றத வந்து பார்ப்போம். முந்தைய முறைன்னு போட்டிருக்கிறேன். முந்தைய முறைன்னா அக்டோபர் 1, 2025க்கு முன்னால்னா இப்போ தான், இப்போ இருக்கிறது தான் 2025 தானே இது. ஆமாம், 2025. இது வந்து என்ன மாதம் இது? இது ஜூன் 1ஆம் தேதி. இது அக்டோபர்ன்றது இன்னும் வர வேண்டியது இருக்குது. ஓகே, இதில் வந்து எப்படி லிமிட் பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா, ஒரு ஸ்டாக் இருக்குது, அதனுடைய ஃப்ரீ ஃப்ளோட் ஷேருன்னு வாங்க. அதில் வந்து 20%. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ரிலையன்ஸ் எடுத்துக்குவோம். இது எல்லாமே உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிற அந்த வேல்யூ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிற வேல்யூ தான், இதுதான் ஆக்சுவல் வேல்யூன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இப்போ ரிலையன்ஸ் இருக்குது. ரிலையன்ஸ் வந்து ஒரு 1000 கோடி ஷேரை வந்து 1000 கோடி மதிப்புள்ள ஷேர்ஸ் வந்து அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க ஷேர்ஸ். அதில் வந்து ஒரு 500 கோடி ஷேரு ப்ரொமோட்டர்ஸ்டே இருக்குது. ப்ரொமோட்டர்ஸ்னால் யார் அப்படின்னாச்சுன்னா, அந்த கம்பெனி சம்மந்தப்பட்ட அவங்க ஃபேமிலி ரிலேட்டட் சர்க்கிள், இந்த மாதிரி உள்ள முக்கியமான நபர்கள் அவங்க சர்க்கிளில் இருக்கும். அவங்க அதை விற்கலாம் மாட்டாங்க, அதை வச்சுருப்பாங்க. அப்போ 500 மொத்தமாக 1000 கோடி, அதில் 500 கோடி ஷேர் அவங்கக்கிட்டே இருக்குது. அந்த ஷேரை வந்துட்டு அவங்க பப்ளிக்லலாம் யாருக்கும் விற்கவும் மாட்டாங்க. மிச்சம் இருக்கிற 500 கோடி ஷேர் வந்து NSEலையோ இல்லை BSEலையோ நீங்கள் அதை வாங்கலாம், விற்கலாம். அது பொதுமக்களுக்காக வெளியிடப்பட்ட பப்ளிக் ஷேர். ஸோ இந்த ஷேரை தான், அதை பொதுமக்களுக்காக வியாபாரம் பண்ணக்கூடிய அளவு எக்ஸ்சேஞ்சில் இருக்கிற இந்த ஷேரை தான் ஃப்ரீ ஃப்ளோட் ஷேர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃப்ரீ ஃப்ளோட் ஷேர் வந்து 500 கோடி இருக்குது அப்படின்னாச்சுன்னா அதில் 20%க்கு தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இப்போ 20%க்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் அப்படின்னாச்சுன்னா எவ்வளோ? இப்போது 100 கோடிக்கு வந்து 20 கோடி, அப்போ 500 கோடி தான் வெளியில் இருக்குது. 100 கோடிக்கு 20 கோடின்னா அப்போ 500 கோடிக்கு 5 × 20 100 கோடி. இப்போ 100 கோடிக்கு மதிப்புள்ள ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு தான் இருக்கலாம். அதுக்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு போகக்கூடாது. இதுதான், இப்படி தான் வந்து கால்குலேஷன் இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த கால்குலேஷனை அக்டோபர் 1, 2025க்கு பின்னாடி செபி வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா, அந்த ஃப்ரீ ஃப்ளோட்டில் வந்து 20%ஆக இருந்ததை 5% டவுன் பண்ணி 15%ஆக குறைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, 15%ஆக குறைக்கிறாங்க. குறைச்சிட்டு இன்னொரு இது 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஒன்று இது, இல்லாட்டினா அது அப்படின்ற மாரி. இன்னொன்று என்ன அப்படின்னாச்சுன்னா, ஆவரேஜ் டெய்லி டெலிவரி வேல்யூ மினிமம் ஃப்ளோரு ஈக்குவல் டு 10% ஆஃப் ஃப்ரீ ஃப்ளோட். அப்போ வந்து ஒரு 10% அவங்க வந்து ஒரு கட் ஆஃப் மாரி வச்சுருக்காங்க ஃப்ரீ ஃப்ளோட்டு.
அப்போ என்னென்னா ஆவரேஜ் டெய்லி டெலிவரி வேல்யூ அப்படின்னாச்சுன்னா இப்போ டெலிவரி ட்ரேட் எடுக்கிறீங்கல்ல, இப்போ ஒரு இதை வந்து ஒரு ஷேரை வந்து நீங்கள் வந்து இன்ட்ராடேயில் வாங்குறதுன்னு இருக்குது, டெலிவரிக்கு நீங்கள் வாங்குறதும் இருக்குது, நீங்கள் வாங்கி வைக்கிறதுக்கும் இருக்குது. அதனுடைய ஆவரேஜ் வேல்யூவை வந்து பார்ப்பாங்க, அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதனுடைய ஆவரேஜ் வேல்யூவை வந்துட்டு பார்த்து இப்போ ஆவரேஜ் வேல்யூனா என்னது? ஸோ இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஒரு 50 கோடி வந்து டெலிவரி ஷேருப்பா, நேற்று எவ்வளோப்பா, நேற்று 80 கோடிப்பா, அதுக்கு முந்தின நாள் 70 கோடிப்பா, இந்தமாரி ஒரு 3 மாதத்துக்கு அவங்க கணக்கு பண்ணி அந்த 3 மாதம் ட்ரேடிங்கு எவ்வளோ, 3 மாதத்தில் ட்ரேடிங் என்னென்னைக்கு நடந்திருக்கோ அந்த நாட்களுடைய ஷேர் வந்து டெலிவரி ட்ரேடெல்லாம் எவ்வளோன்னு பார்த்து அது எத்தனை ட்ரேடிங் டேவோ அதை வந்து வகுத்து கிடைக்கிற அந்த ஆவரேஜ் வேல்யூ எடுத்துக்குவாங்க. இப்போ 15% ஃப்ரீ ஃப்ளோட்டில் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்பாங்க. அப்போ 15% ஃப்ரீ ஃப்ளோட்டில் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்ப்பாங்க. இப்போ இந்த 2 வேல்யூத்தில் எது பார்த்து எது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதோ அந்த இதை வந்துட்டு அவங்க வந்துட்டு அலோவ் பண்ணுவாங்க. இப்போ புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த லிமிட்டுன்னு சொன்ன இதில் வந்துட்டு இன்னொன்று MEPL வந்து 95% தாண்டிடுச்சின்னு வச்சுங்க. MEPL வந்து MEPLயில் வந்து 90% 95% வந்துருச்சு. MEPL ஆகும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னாச்சுன்னா, அவங்க வந்துட்டு MEPL வரைக்கும்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. MEPL 95 நெருங்கிடுச்சினாலே போதும். MEPL வந்து 100%ன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு 95%க்கு நெருங்கிடுச்சு அப்படின்னாச்சுனால ஆக்டிவ் ஆகிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, MEPL 95% அடையும் பொழுது தடைக்காலம் செயல்பாட்டிற்கு வரும், அதை பேன் பண்ண ஆரம்பிப்பாங்க, ரிஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வருவாங்க ஒவ்வொன்றா. அது 100% MEPL வரணும்னு இல்லை, அது 95 தாண்டிடுச்சுனால அவங்க வந்துட்டு இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ என்னென்னலாம் இது பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பொசிஷன் எடுத்து வச்சுருக்கிறீங்க, ஆப்ஷனை வாங்கி வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்துட்டு ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் தான் வரலாம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதே போல் புதுசாக எந்த பொசிஷனும் யாரும் போயிட்டு பொசிஷனும் வாங்க முடியாது ஆப்ஷன். அதில் அதே போல் நீங்கள் ஒரு ஆப்ஷனை வந்து செல் பண்ணியிருக்கிறீங்க, இப்போ செல் பண்ண ஆப்ஷனுடைய டெல்டா வேல்யூ ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்கள்கிட்ட மார்ஜின் அதிகமாக கட்ட சொல்லுவாங்க, இன்னும் இல்லைன்னா பெனால்ட்டி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து அதில் வந்துட்டு கொண்டு வருவாங்க. அது 95% தாண்டுறப்பையே, அது 100% போகிறதுனால 95 தாண்டுறப்ப அந்த MEPL லிமிட்டு. இப்போ MEPL லிமிட்டு வந்து 100 கோடின்னு வச்சுக்கோங்க, அது 95 கோடியை தாண்டிச்சினாலே அந்த இந்த இதெல்லாம் கட்டுப்பாடெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். சரி, இதனால் ரீட்டைலர் ட்ரேடர்ஸ்க்கு என்ன பாதிப்பு? இதெல்லாம் வந்து பெரிய பெரிய அமௌண்ட்டு நம்ம வாங்கிறது ஒரு ஆப்ஷனு 2 ஆப்ஷன்ற மாதிரி நம்ம இது பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு என்ன அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதில் வந்துட்டு இந்த லிமிட்டுலாம் வந்துட்டு உங்களுக்கு MEPL வந்துட்டு அஃபெக்ட் ஆகாது. ஆனால் எதில் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் அந்த ஸ்டாக்கு வந்துனுடைய MEPL லிமிட் வந்து பேண்டில் இருக்கா இல்லையான்றதெல்லாம் பார்த்துட்டு தான், அது எந்த லெவலில் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் வந்துட்டு பொசிஷனை வந்துட்டு எடுக்கணும். அதில் புரியுதுங்களா? நீங்கள் வந்து அந்த அவங்க பேண்டில் இருந்ததுனால நீங்கள் பொசிஷனை எடுக்க முடியாது, அது வந்து ரிஜெக்ட் ஆகிடும், அது இல்லைன்னா பெனால்ட்டி வரும். ஸோ இந்த இதை நல்லா ஞாபகத்து வச்சுங்க. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு வேர்டு என்ன அப்படின்னாச்சுன்னா MWPL. MWPLனால் மார்க்கெட் வைடு பொசிஷன் லிமிட்டு. இது வந்து ஸ்டாக் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் இது. அதனால் இதை வந்துட்டு நல்லா மைண்டில் வந்து வச்சுக்கோங்க, புரிஞ்சுக்கங்க. ஸ்டாக் ஆப்ஷன் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கும் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது தான். இது நான் சொன்னதுன்னு மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக ரிசர்ச் பண்ணுங்கள். இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நிறையா படிங்க, நிறையா தெரிஞ்சுக்குங்க. ஓகே, நன்றி.